தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்கள் வந்து 2 பேரிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துதா, அதுவும் 150 கோடி ரூபாய் வரைக்கும் செந்தில் பாலாஜி நடத்துனதா சொல்லி இப்ப கேஸ் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர் தம்பி தலைமறைவா இருக்காங்க. இந்த கோர்ட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அதை பத்தி உங்க கருத்து என்ன? இந்த செய்தியில நானும் பத்திரிகையில படிச்சேன், ஊடகங்கள்ல வந்து நம்ம கவனிச்சேன். இது குறித்து செந்தில் பாலாஜி தரப்பு தான் வந்து விளக்கணும். ஏன்னா யார் மீது குற்றம் சுமத்தி இருக்கோம் அவங்க விளக்கினது அப்புறம் தான் நம்ம பதில் சொல்ல முடியும். ஒரு விஷயம் சொன்னீங்களே, அமைச்சர் மேல புகார் இருக்குன்னா அமைச்சர் இங்க தான் இருக்காரு. செந்தில் பாலாஜி அவர் தம்பி காணுமே, அப்ப ஏன் நேரடியா வந்து பேசலாமே? அவர் விளக்கம் கொடுத்தா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஏன்னு சொன்னோம்னா அவர் அப்படி செஞ்சாரான்னு நமக்கு தெரியல. விளக்கம் கொடுத்துட்டாருன்னா அந்த கேள்விக்கு இடம் இல்லை இல்லையா? அதனால அவர் இந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு நான் எதிர்பார்க்கிறேன். திருமாவளவன் வந்துட்டு நேற்று என்ன சொல்றாருன்னா, நாங்க திமுக கூட கூட்டணி தான் இருப்போம். அதுக்கு வந்துட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இவரு மாணிக்க தாக்கர் என்ன சொல்றாரு, ஒரு ஆட்சியில வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறது வேற, அதாவது சிபிஎம் காமிக்கிறாரு, வெளில இருந்து ஆதரவு கொடுத்தது வேற, அதுல வந்து அமைச்சரா பங்கேற்றுட்டோம், ஆட்சியோட நிலைப்பட அவங்க கூட கூட்டணியில இருக்கிறதா தான் அர்த்தம், வார்த்தைகளை விட வேணாங்கிற ஒரு திருமாவளவன் தாக்கி பேசியிருக்காப்ல. அதுக்கு உங்களுக்கு அதாவது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, பாசிசத்துக்கு எதிரான கட்சிகள் எங்களோட கடந்த தேர்தலில் ஒன்றாக இருந்து களமாடியவர்கள். அவர்களுக்கு நாங்கள் வேலை செஞ்சோம், அவங்க எங்களுக்கு வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு அசாதாரணமான அரசியல் சூழலில் வந்து அவங்க இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. அவங்க இடம்பெயர்ந்ததில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, இங்கேயே இருந்திருக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அங்கே போன பிறகும் கூட அவர்களை நாங்கள் வந்து கடுமையாக விமர்சிக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, எந்த நேரத்திலும் மீண்டும் அவர்கள் எங்கள் கூட்டணியை நோக்கி வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களுடைய ஒரு சில கருத்துக்களை நாங்கள் முரண்பாட்டாலும் நேச சக்திகளாக இருக்கிறாங்க. அங்கே சென்ற இடத்தில் அவர்களுக்குள் ஏற்பட்ட வார்த்தை மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. இது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தான் வெளிப்படுத்துவதாக இருக்கு. பல்வேறு தளங்களிலிருந்து அங்கு சென்றிருந்தாலும் ஒருமித்த ஒரு சூழல் ஆளுங்கட்சி கூட்டணி தரப்பில் இல்லை என்பதை தான் அந்த உரையாடல்கள் நமக்கு காட்டுது. திமுகவுல இத்தனை ஆண்டு காலமா பயணித்த விசிகாவை இப்ப தொடர்ந்து திமுக வந்து விமர்சனம் பண்ணது இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல விமர்சனம் சரியா இருக்குமா, இல்ல அதுக்கு வேற மாதிரி இல்ல அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில வந்து திருப்பி கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு? தொடர்ந்து விமர்சனம் பண்ணாங்க, அது வேற மாதிரியே போவாங்க. இப்ப என்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, RS பாரதி என்ன பண்றாரு, கோர்ட்ல போயிட்டு சிஎம் பேசக்கூடாது, இவரு ஆதிவர்த்தினா பேசக்கூடாது, அமைச்சர் யாரும் பேசக்கூடாது, அது மாதிரி அங்க கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு வந்து நேற்று தட்டுப்படியும் பட்டிருக்காங்க. இது எப்படியாப்பட்ட எந்த விதமான அரசியலா பாக்குறீங்க? 2 கேள்வி கேட்டீங்க. முதல்ல உள்ள கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அந்த தோழமை கட்சிகளுக்குள்ள சில சங்கடங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறாங்கிறத நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன். ஆனாலும் கூட இவர்கள் எல்லாமே ஜனநாயக சக்திகள், மதச்சார்பற்ற சமூக நீதியின் மீது அக்கறை கொண்ட சக்திகள். எனவே அதிகமான முறையில் தாக்குதல் என்ற பேரில் வார்த்தைகளை விடாம மீண்டும் நம்ம சந்திப்போங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு ஒருவருக்குற விமர்சிப்பது ஆரோக்கியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக முதல்வர் கரூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வடக்கு துடுப்பதை பற்றி கேட்டிருக்கீங்க. வடக்கு துடுப்பது என்பது ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு. அதை உச்சநீதிமன்றம் வந்து நிராகரிச்சிருக்கு. இனி வரும் காலங்களில் உச்சநீதிமன்றம் சொன்ன வழிகாட்டல்களை கவனத்தில் கொண்டு இது போன்ற முயற்சிகள் எடுக்கிறதா நல்லது. பங்குகளை தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு அதுல இடதுசாரி அமைப்புகள்லாம் தொடர்ந்து போராட்டி வராங்க. அதை பற்றி இன்றைய அந்த செயற்குழுவில் கூட NLC பொதுத்துறையுடைய அந்த வெற்றிகரமான பயணத்தில் இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம். NLCயுடைய பங்குகளை நிச்சயமாக இந்த நிறுவனம் ஒன்றிய பாஜக அரசு தாரை வார்த்து விடும், இதன் மூலமாக அந்த பொதுத்துறை நிறுவனத்துடைய நோக்கங்கள் கெட்டுவிடும் என்ற குற்றச்சாட்டுகளில் உண்மை இருப்பதாக தான் நாங்கள் கருதுகிறோம். எனவே NLC நிறுவனம் தனது பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது. அப்படி விற்றா தமிழ்நாடு அரசு தான் விற்கணும். தமிழ்நாடு அரசும் அந்த பங்குகளை வாங்குவதற்கான முன்முயற்சிகளை செய்யணும். இந்த விஷயத்தில் இடதுசாரி கட்சியோட நிலைப்பாடில் தான் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியும் இருக்கு. தமிழ்நாட்டை 31 வருஷமா ஆண்ட கட்சி அதிமுக. சமூக நீதி தத்துவத்தில் திராவிட இயக்க தத்துவத்தை திமுக பெருமளவு வலிமையாக செயல்படுத்தியிருக்கு. அதற்கு ஏறத்தாழ இணையாக அதிமுகவும் பணியாற்றியிருக்கு. நாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 திராவிட கட்சிகளும் தான் அந்த 59 வருடங்களாக தமிழ்நாட்டை முன்னேற்றிருக்கு நம்ம நம்புகிறோம். அதனால 2 திராவிட கட்சிகளுமே வலிமையாக இருப்பது, அரசியல் சமநிலையில் இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு கருதுகிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த தேர்தலுக்கு பின்னால அதிமுக சீட்டுக்கட்டு போல சரிஞ்சு விடுவது போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதை நம்ம விரும்பல. நம்ம அந்த கூட்டணியில இல்லை. ஆனால் எல்லாருமே சொல்ல முடியாது, பல பேர் வெளியாக இருக்கிறாங்க, பல பேர் வெளியாகக்கூடிய சூழல் இருக்குன்னு சொல்லப்படுது. இதுக்கு வந்து ஒரே தீர்வு, நாங்கள் வேற கூட்டணியில் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்லெண்ணத்தில் நாங்கள் அதிமுகவுடைய தலைமைக்கு சொல்ல விரும்புவது என்னன்னு சொன்னோம்னா, உங்களுடைய இருப்பு தமிழ்நாட்டுக்கு அவசியம், ஜனநாயக சக்திகளுக்கு அவசியம். 2 செய்யணும். ஒன்று, பாஜகவோட உறவை நீங்கள் துண்டிச்சிருங்க. 2வது விஷயம், உங்கள் கட்சியில் அதிருப்தியாக இருக்கக்கூடியவர்களை சந்தித்து பேசுங்கன்னு சொல்லி நல்ல அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம்.
இது எங்கள் உள்கட்சி வாரம், இதெல்லாம் நீங்கள் ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. நல்லெண்ணத்தில் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில் ஏற்கனவே பணியாற்றியவர்கள் மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் இருக்கிறாங்க, இன்னும் பல பேர் இது மாதிரி இருக்கிறாங்க. அவர்களாம் அரவணைத்து பேசி அந்த கட்சியை நீங்கள் வலிமைப்படுத்தினா தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிறத திரும்ப திரும்ப நாங்கள் வாதிடுறோம். இல்லை நாங்கள் இத்தகைய நிலையில தான் இருப்போம்னு சொல்லும்போது மேலும் பாதிப்பாயிடும். இந்த பாதிப்பு யாருக்கு துணையாக இருக்குன்னு சொன்னோம்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அது துணையாக இருக்கும். ஏற்கனவே என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடுன்னு ஒரு முழக்கத்தை பாஜக முன் வச்சிச்சா இல்லையா? அதிமுகவை ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அடிக்கிறது, பலகீனப்படுத்துறது அவங்களுடைய திட்டம். ஏறத்தாழ அந்த திட்டத்தில் ஒரு 3/4 ஒரு பகுதி வந்து வெற்றி அடைஞ்சிட்டதாக தான் நான் கருதுறேன். அந்த நிலை தொடரக்கூடாது, அதுலேருந்து மீண்டும் வரணும் அதிமுக நம்ம நினைக்கிறோம். அதிமுக பலகீனப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல விரும்பத்தகாத சக்தியில் வளர்ந்துருமோங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்கு. அந்த கவலையை நாங்கள் உள்ளன்போடு நல்லெண்ணத்தோடு சுட்டி காட்டுறோம். அதிமுகவுடைய கீழ்மட்டத்திலையும் கூட அந்த நாங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தும் இன்னும் தான் இருப்பதாக கருதுகிறோம். குறிப்பாக அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் இந்த விஷயத்தில் சற்று நீக்குப்போக்கோடு நடந்து கொண்டு அரவணைக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய விருப்பம்.